வாழ்க்கையில் நமக்கு ஒத்தாசை வேண்டும், நமக்கு சகாயம் வேண்டும், நமக்கு உதவி வேண்டும். அது எங்கிருந்து வரும் அப்படின்னா, இங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, எனக்கு வேண்டிய உதவிகள், எனக்கு வேண்டிய சகாயம், எனக்கு வேண்டிய நன்மை, எனக்கு வேண்டிய ஒத்தாசை வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். ஆண்டவருக்கு அவர் ஒரு பேர் சொல்றாரு, எனக்கு ஒத்தாசை செய்கிற பர்வதம். தாவீதுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதம். அல்லேலூயா. ஆமாம், அங்கே இருந்து தான் நமக்கு உதவி வரணும், அங்கே இருந்து தான் நமக்கு ஒத்தாசை வரணும், அங்கே இருந்து தான் நமக்கு நன்மைகள் வரணும், அங்கே இருந்து தான் நமக்கு சுகம், சமாதானம், ஆசீர்வாதம், விடுதலை, நமக்கு ஒத்தாசை வருகிற பர்வதமாகிய தேவனிடத்திலிருந்து வரும். அல்லேலூயா. அண்ணா சொல், நான் உனக்கு ஒத்தாசை செய்வேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீ யாரும் இல்லைன்னு கலங்குறியா? நீ என்ன செய்ய போறன்னு திகைச்சிட்டு இருக்கியா? என்னம்மா முடியுமோன்னு சொல்லி நீ பயந்து கொண்டிருக்கிறையா? இதிலிருந்து எப்படி நான் தப்புவேன், எப்படி விடுதலையாகுவேன் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? இதில் எனக்கு ஜெயம் கிடைக்காதா, இதில் எனக்கு வெற்றி உண்டாகாதா என்று சொல்லி நீ பயந்து கலங்கி கொண்டிருக்கிறாயா? நான் உனக்கு வெற்றியை கொடுப்பேன், நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன், நான் உனக்கு சமாதானத்தை தருவேன், நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுப்பேன், நான் உன்னை விடுதலையாக்குவேன், நான் உன்னை தப்புவிப்பேன். காரணம், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிற கர்த்தர். அல்லேலூயா.